அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்டிடி லாஸ்ட் ட்ரேடிங் டே லோ வந்து சப்போர்ட்டாக அமையுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது என்ன? அதற்கு முன்பு நம்மளுக்கு ஜனவரி 30ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜ்எக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,736 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. நேரம் 7:19. அப்புறம் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ கடந்த வர்த்தகம் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேனா நம்மளுக்கு 27ஆம் தேதி. ஆனால் இதனுடைய ஹை, இதனுடைய லோ. இப்போ இதோட லோ நம்மளுக்கு சப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு நாளோட லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட். ஏன்னா லோ தான் நம்மளுக்கு டிமாண்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த டிமாண்ட் பிளேஸ், அந்த டிமாண்ட் அங்கே கிரியேட் ஆனால் மட்டும்தான் இந்த லோ வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக அமையும். இதை வந்து நம்ம டிமாண்ட் கிரியேட் ஆனதா இல்லையா அப்படிங்கிறத முதல் நம்ம வந்து பலவிதமான ஆய்வு நம்ம ரிசர்ச் செய்யணும். அப்போது நம்ம சொல்லியிருக்கிறோம், ஓப்பனுக்கு மேல் இருந்தால் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற இம்பேக்டும், ஓப்பனுக்கு கீழ் இருந்தால் அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த கேண்டில் ஸ்டிக்கை நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் உங்களுக்கு பார்ப்பதற்காக தான் நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இல்லை நீங்கள் கேண்டில் ஸ்டிக்காகவும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை சும்மா இந்த எண்களாகவும் பார்க்கலாம். அப்போ ஓப்பனுக்கு கீழ், அதாவது ஓப்பன் பிலோ நம்மளுக்கு லோ அமைந்துள்ளது. அதேபோல் ஓப்பன் பிலோ க்ளோசிங் உள்ளது. அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டடுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனால் இது வந்து லோ அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது இன்று என்ன ஆகணும் அப்படின்னா, இன்றைய வர்த்தகத்தில் ஓப்பன் எங்கு ஆகுது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன் ஆர் அவுட் சைடு ஓப்பன். இப்போது இன்சைடு ஓப்பன் அப்படின்னா நேற்றைய வர்த்தகத்தோட ஹை லோவுக்கு உட்பட்டு ஆரம்பமானால், இன்பிட்வீனில் நம்மளுக்கு ஆரம்பமானால், ஓப்பன் ஆனால் இது வந்து இன்சைடு ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இந்த ஹைக்கு அபவ் ஆர் இந்த லோ பிலோ நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆனால் இது அவுட் சைடு ஓப்பன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இன்றைக்கி இப்போ தற்போது பார்க்குற வர நம்மளுக்கு இன்சைடு ஓப்பனுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு எத்தனையோ நேரங்கள் இருக்கிறது. 9:15 வரை வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போ தற்போது பார்க்கும்போது இன்சைடு ஓப்பன். அப்போ இன்சைடு ஓப்பனுங்கும்போது நேற்றைய ஹை, நேற்றைய லோக்கு உட்பட்டு இங்கே ஆரம்பமாகுது. இப்போ இந்த ஆரம்பமாகும்போது இந்த லோவை நம்ம வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நேற்றைய வர்த்தகம் ஓப்பனுக்கு கீழேயும் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஓப்பன் க்ளோஸ், அதாவது ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆனதுனால அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இது சப்போர்ட்டாக நம்ம கருத முடியாது. இதுவே இன்றைய ஆரம்பம் நம்மளுக்கு நேற்றைய லோவுக்கு கீழ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்போ இந்த கேட்டகரியை நம்ம பிரிக்கணும். அப்போது ஓப்பனுக்கு வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேற்றைய ஹை லோ நம்மளுக்கு எப்படி கிரியேட் ஆக போகுது, சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை எப்படி கிரியேட் ஆக போகுதுன்னு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னால் இது தியரிட்டிக்கலாக சொல்வது எளிது. அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது பல இடையூறுகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. மார்க்கெட் சில டைம் வந்து ஒன் சைடு மார்க்கெட்டாக போகும், ஒன் சைடு மார்க்கெட்டாக இறங்கும். அப்போது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் ஒரு சைடுவேக்குள்ளே போயிட்டுருக்கும், அப்போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்போது இந்த சைடுவேக்குள்ளே போகிறது தான் ஏகப்பட்ட டைம் இருக்கும். அதனால தான் நம்மளோட வீடியோ பதிவுகளில் பை ஆர் செல்லை பற்றி சொல்லாமல் இருக்க காரணம் என்னென்னா, தியரிட்டிக்கலாக நம்ம என்ன வேணும் சொல்லிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் பார்க்கும்பொழுது தான் அதில் பலவிதமான நெருடல்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து ஆய்வு செய்யும்போது தான் அது புரியும். அதனால் இந்த ஓப்பன் டு ஹை இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓப்பன் எந்த இடத்துல ஏற்படுது, இன்சைடு ஆர் அவுட் சைடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ நேற்றைய கடந்த வாரத்தோடதும் பார்த்தீங்கன்னா 708 புள்ளிகள் நம்மளுக்கு மூமெண்டம் ஆயிருக்கு. அப்போது இந்த கடந்த வாரத்தோட ஹை அப்படின்னு எடுத்துகிட்டு 18,201, கடந்த வாரத்தோட லோ அப்படின்னு எடுத்துகிட்டு 17,493. அப்போது இதனுடைய டோட்டல் 708னா இதனோட டோட்டல் ஆவரேஜ் நம்மளுக்கு வந்து ஒரு 350 புள்ளி ஆவரேஜ்னா 17,493 ப்ளஸ் 350 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 17,850. ஒரு 17,850க்கு மேலே நிலை பெற்றால்தான் கடந்த வார வர்த்தகத்தோட சரிவோட பகுதியை அடையிறோம். அப்போ இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு முக்கியம். அதனால் 17,850 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு தடுப்பாகவும் இருக்கலாம். அதற்கு மேல் நிலை பெற்றால் அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் அமையலாம். அப்போ இந்த ரேட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டவணை, இந்த அட்டவணை இன்று மாறுபடுகிறதா அப்படின்னு பார்க்கணும். கடந்த வர்த்தகத்தில் நம்மளுக்கு 17,500, 17,700, 17,600 புட் அனைத்துமே அதிக வர்த்தகம். அதுக்கப்புறம் 18,000 கால், 17,800 கால், 17,900 கால், 17,700 கால், அதுக்கப்புறம் 17,400 புட், 17,800 புட் அனைத்துமே கலந்த கலவையாக இருக்குது. இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் அமையுதா, ஸ்ட்ரேங்கல் அமையுதா, இன்றைக்கும் மல்டிபிள் ஹெட்ஜ் அமையுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டும். இதனை பற்றி வீடியோ நம்ம முதல்ல பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம், அதனை பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம், இது கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். இந்த இருவரும் பயப்படக்கூடிய இடத்திற்குள் சந்தை இருக்கிற வரை நம்மளுக்கு கண்டிப்பாக வால்டைல், இதற்குள்ள வால்டைலாக தான் வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த எல்லையை கடந்தால்தான், கால் ரைட்டர்ஸ் பயந்தால்தான் சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். புட் ரைட்டர்ஸ் பயந்தால்தான் சந்தை கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கத்தான் அதிகமான வாய்ப்பு. அதனால் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை அதிகமாக தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,716, 17,791, 17,906. சப்போர்ட் லெவல் 17,528, 17,447, 17,313. இப்போ இந்த லெவலை நம்ம பயப்பட்டால் இங்கேருந்து கீழே போகிறக்கோ இங்கேருந்து மேலே போகிறக்கோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இந்த இடம் தான் வால்டைல் ஜோன். அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் எப்போதுமே 80% குறைவாக தான் இருக்கும். 20% இது நடந்ததுன்னா உங்களுக்கு பெரிய ரேஞ்சாக கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அபோவ் நம்மளுக்கு பிரேக் பண்ணி போகிறக்கு 80% வாய்ப்புகள் குறைவு, 20% தான் நடைபெற வாய்ப்பு. அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கத்தான் அதிகமாக விருப்பப்படுவார்கள். அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு பை பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, ஆப்ஷனை கால் ஆப்ஷனை இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அமையலாம். இல்லை இந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணக்கூடிய வாய்ப்பும் அமையலாம், அல்ல புட் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அமையலாம். அது இந்த இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி மாறும். அதனால் ஒரு ஃபிக்ஸடாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த எல்லைகள் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வர்த்தகத்தோட ஓப்பன் 41,382, க்ளோசிங் 40,345. அப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பன் பிலோ க்ளோசிங்னால இது ஒரு நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லலாம். இதனுடைய ஹையுக்கும் லோவுக்கும் உண்டானது ஒரு 1,300 புள்ளிகள், அதில் 650 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளோட சராசரின்னு எடுத்துக்கிட்டால் 40,148லிருந்து 650 அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 40,790. அப்போ 40,800 அப்படிங்கிறது இன்றைக்கி மிக முக்கியமான லெவலாக இருக்கும். இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 39,000 புட் அதிகமான வர்த்தகம், 40,000 புட் அதிகமான வர்த்தகம், 40,500 புட் அதிகமான வர்த்தகம், 41,000 கால், 42,000 கால். அப்போ இதோட டோட்டல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42,000, 39,000 3,000 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு வந்து 1,500 புள்ளிகள் அப்படின்னா நம்மளுக்கு 40,500. அடுத்தது 39,000க்கும் 41,000க்கும் ஆவரேஜ்னா 2,000 பாயிண்ட்ஸ். அப்போது 40,000. அப்போ 40,000 to 40,500 ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வியாபார அமைப்பு இருக்க வேண்டும்.
இதனுடைய குறிகளைனா 39,846 டு 40,965, வைட் ரேஞ்ச்னா 39,182 டு 41,419. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,724, 40,965, 41,362. சப்போர்ட் லெவல் 40,321, 39,846, 39,280. அனைவரும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இது அதிகமாக ஆப்ஷன் செல்லருக்கு உகந்த மார்க்கெட். அப்போது ஆப்ஷன் பையர் நம்மளுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் தோல்வி பெற்ற பின்னே ஆப்ஷன் பையரால் வெற்றி பெற முடியும். அதனால் இதனுடைய ப்ரீமியம் எல்லாம் நீங்கள் பார்த்து அதற்கப்புறம் தான் பை செய்யணும். சும்மா ஒரு 4 ரூபா ப்ரீமியம் இருக்குது, 10 ரூபா ப்ரீமியம் இருக்குது, 20 ரூபா ப்ரீமியம் இருக்குது நம்ம வாங்கி வச்சா, சப்போஸ் மார்க்கெட் இன்றைக்கி 1500 பாயிண்ட் ஏறினா, 2000 பாயிண்ட் ஏறினா, 3000 பாயிண்ட் ஏறினா அப்படிங்கிற கனவு நீங்கள் காணாதீங்க. வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, வாய்ப்பு இல்லைன்னா வியாபாரம் செய்வதை தவிர்ப்பதே உங்களுடைய முதலீட்டை பாதுகாப்பதற்குண்டான ஒரு வர்த்தகமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.